ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ, 5 நிமிஷம் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்க பாக்குறது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸ்கூல் காலேஜ் ஓபன் ஆகுற டைம்ல இவங்க புதுசா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தரோம், மேல் படிப்புக்காக கல்வித்துறையில இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓ வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இதா வந்துட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு, எனக்கும் அவ்வளவு மெச்சூர்ட் இல்ல. நானும் கடைசியில பெரியவங்க கிட்ட கொடுத்து பேசினப்பதான் தெரிஞ்சு அது ஒரு ஸ்கேம்னு. அவங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு அனுப்புனாங்க நேத்து. அதுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப அவங்க பேசின காலை நீங்க கேளுங்க. அந்த அமௌண்ட் வருது சரிங்களா? அப்படிங்களா சார்? ஓகேங்க சார். இல்லைங்க சார், இப்போ நான் அமௌண்ட்ல வந்து நான் தம்பிகிட்ட சொல்லி ஒரு 5000 போட சொல்லியிருந்தேன்ல. ஓகே இதுல ஒரு 5 மினிட்ஸ்க்கு 5000 வந்துருங்க சார் அமௌண்ட். ஓகேங்க, நான் போட்டுட்டு எனக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் நீங்க எங்க சார் பேசுறீங்க? மேடம், நான் கல்வித்துறை சார்பாக அரசாங்க கவர்மெண்ட் மூலியமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துருக்கு. அறிங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து வருஷம் இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. மேல் படிப்பு படிக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து ஸ்கூல்ல கொடுக்கறது இல்ல, கவர்மெண்ட் மூலியமா தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால சொல்றீங்க சார் ஸ்காலர்ஷிப் நேம் என்ன மேடம்? ஸ்காலர்ஷிப் நேம் சொல்றீங்களா சார்? இதுக்கு புரியல. இந்த ஸ்காலர்ஷிப் நேம் எதுக்காக கொடுக்குறீங்கன்னு தெரியுங்களா சார்? மேடம், இது மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கல்வித்துறை சார்பாக கல்விக்காக தான். ஆமா, கல்விக்காக தான் இது கொடுக்குறாங்க. மேலும் படிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த அமௌண்ட் வந்து வீட்டு செலவுக்காகவோ ஏதாவது ஒரு அதுக்கு இல்ல. புரியுதுங்களா? இது நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக மட்டும் தான் கொடுக்குறாங்க. சரிங்க சார். ஓகே மேடம். ஓகே, லைன்ல இருங்கம்மா. சார் ஆரணி ரவிங்கிற பேர்ல வரும் இல்லையா? ஆமாங்க சார். யூகோ பேங்க்குங்களா? ஆமாங்க சார், யூகோ பேங்க். மேடம், பேலன்ஸ் செக் பண்ணுங்க. நான் அனுப்பிட்ட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிக்கிறேன் பாருங்க. இந்தா பாக்குறேன் சார், உடனே செக் பண்ணுங்க. போட்டீங்க என்னங்க சார்? எந்த 93 ஓகேங்களா? லைன்ல இருங்க, நான் அமௌண்ட் கிரெடிட் பண்ணி பாக்குறேன் மறுபடியும். சரிங்களா? சரிங்க சார். ஓகே, லைன்ல இருங்க. வந்து வரலீங்களா? வரலைங்க சார். லைன்ல இருங்க, என்ன இஷ்யூன்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். மேடம், இது நெட்வொர்க் இஷ்யூனால அமௌண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு மேடம். இங்கிருந்து இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கே போயிடுச்சு. சரிங்களா? அதனால ஆமா, கல்வித்துறை சார்பாக உங்களுக்கு நான் கிரெடிட் ஸ்கேனர் அனுப்புவேன். சரிங்களா? ஸோ அது வந்து நீங்க உங்க கூகுள் பேல நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த அர்னிங்கிற ஸ்டூடெண்ட் பேர் போட்டு அமௌண்ட் போட்டு அந்த அமௌண்ட் நீங்களே எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால இந்த நம்பர் தவிர வேற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்களா? அந்த நம்பர்ல உங்களுக்கு நான் வீடியோ கால் பண்ணுவேன். பக்கத்துல அந்த போன் வேணும். அப்படிங்களா? ஆமா. ஒரே நிமிஷம் இருங்க சார். லைன்ல இருக்கிறேங்க. கால் கட் பண்ணாதீங்க, ஏன்னா ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. 38 கேமரா பக்கத்துல இருக்குது, அதனால தான். ஓகே சார், உங்க குட் நேம் சார்? என்னோட பேர் பாலா. சார், நீங்க யூகோ பேங்க் மேனேஜர் தான் பேசுறேன், பிரான்ச் மேனேஜர் தான் பேசுறேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எந்த கவர்மெண்ட்? எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. சென்னை பள்ளிக்கரணை சார். சென்னை பள்ளிக்கரணைக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையே சார். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துருக்குதுல்ல கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் மூலியமா. ஓகே, நீங்க யாருங்க? யூகோ பேங்க் மேனேஜர் பேசுறேங்க. அந்த பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஒரே நிமிஷம் ரெக்கார்ட். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया 5 minutes later. எங்கம்மா இருக்கு? நீங்க எங்க பேங்க் போயிட்டீங்களா? நீங்க? ஆமாங்க சார், பேங்க்ல தான் நிக்கிறேன். பேங்க் போய் என்ன பண்ணீங்க?
பேங்க்குக்கு போய் இல்லைங்க சார், அவங்க அமௌண்ட் வரலன்னு சொன்னீங்கல்ல நீங்க, அதான் பேங்க்ல கொடுத்து கேட்கலான்னு வந்தேங்க. மேடம் பேங்க்ல கொடுத்து கேட்கறது என்னங்க மேடம், நீங்க வீட்டுக்கு போய் எனக்கு கால் பண்ணுங்க ஒரு வாட்டி, சரிங்களா? இல்லைங்க சார், வெளியே இருக்க சொல்லுங்க சார். நீங்க மேடம் வீட்டுக்கு போய் எனக்கு கால் பண்ணுங்க மேடம், வீட்டுக்கு போங்க எனக்கு கால் பண்ணுங்க வீட்டுக்கு போய். அப்படிங்களா? இல்ல பேங்க்குக்கு வெளியே வந்துட்டோம். இப்ப பேங்க் அவங்க சரி நீங்க கால் பண்ணா பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் சார். போன போயிட்டு மேடம் நீங்க வீட்டுக்கு போய் எனக்கு கால் பண்ணுங்க மேடம். பேங்க்ல யார் மேடம் உங்களுக்கு போட்டணும்? பேங்க்காரங்க உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விடுறாங்க. அப்புறம் யாருங்க சார் போடுறாங்க எங்களுக்கு? இது கவர்மெண்ட் மூலியமா அமௌண்ட் போட்டு விடுறாங்க மேடம். டிஎம்கேங்களா ஏடிஎம்கேங்களா இல்ல பிஜேபிங்களா? என்னங்க இது டிஎம்கேங்களா ஏடிஎம்கே? ஒரே நிமிஷம் இருங்க சார். அதான் இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க. எங்க சார் பேசுறாராமா, இருங்க. முழுசா கேட்டீங்களா? எனக்கு சடனா கால் வந்துச்சு, நான் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. அப்ப நான் கால் பேசிட்டு இருக்கும்போது எங்க மேம் பார்த்துட்டு கேட்டாங்க, என்னமா யார்ட்டமா பேசிட்டு இருக்குன்னு கேட்கும்போது தான் வந்துட்டு நான் சொன்ன மேம்கிட்ட இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஸ்காலர்ஷிப் போடுறாங்க, அதனால நான் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எவ்வளவுன்னு கேட்டாங்க மேம். 38,000 அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் அது ஸ்கேம்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க அதுல அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க பேசுற டோன்லயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது ஸ்கேம் தான் அப்படின்னு. அப்புறம் உடனே எங்க மேனேஜர் கிட்ட கொடுத்து பேசினதுக்கு அப்புறம் அவங்க பேசினோடனே அவர் கட் பண்ணிட்டாரு. அப்பயே எங்களுக்கு புரிஞ்சிருச்சோ இது ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அனுப்பின ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் கூட ஃபேக்குன்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. நானே ஒரு செகண்ட் பார்த்தோன்னு நம்பிட்டேன். அப்புறம் எங்க மேனேஜர் பார்த்து அது எல்லாமே இது பண்ணக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஸ்கேம் இவங்க ரொம்ப இது பண்றாங்கன்ட்டு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்த மாதிரி எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். ஸோ நீங்க எல்லாம் அவேர்னஸா இருங்க. உங்களோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் ஓபன் ஆகுற டைம்ல இவங்க மிடில் கிளாஸா இருக்கிறவங்களையா பார்த்து டார்கெட் பண்றாங்க. அதாவது 38,000 வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதை பார்த்து அவங்களும் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த டைமா இவங்க பார்த்து உங்களுக்கு நாங்க 38,000 போடுறோம், இது உங்களுக்கு மேல் படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சோ நீங்க இதுக்காக யாரும் பயப்படாம அவேர்னஸா இருந்துக்கோங்க. இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 38,000 நாங்க போடுறோம், ஆனா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பிடுறாங்க, எப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் போயிருச்சு அப்படின்னு. ஆனா அது வந்து அமௌண்ட் வரவே இல்லை. அப்ப கேட்டதுக்கு சொல்றாங்க, உங்க அக்கௌண்ட்ல வந்து 5,000 ரூபாய்க்கு மேல மினிமம் பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 38,000 வரும் அப்படின்னு. அதையும் நம்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5,000 வந்து யார்கிட்டயாச்சும் வாங்கியாச்சும் நம்ம போட்டுருவோம், 38,000 நம்மளுக்கு கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு நம்மளும் யார்ட்டையா வாங்கி கடனை இது பண்ணி வாங்கி போட்டுருவோம். கடைசியில் நம்மளுக்கு தான் அந்த பணம் லாஸ் ஆகும். ஸோ நீங்க கரெக்டா அவேர்னஸா இருந்துக்கோங்க. ஸ்காலர்ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க நம்பாதீங்க. ஸோ எவ்வளவு அவேர்னஸா இருக்க முடியுமோ அவ்வளவு அவேர்னஸா இருங்க. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா புழுவை போட்டு மீனை பிடிக்கிற அந்த கான்செப்ட்ல தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ நடந்துருச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எங்க கேப்டன் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.